அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கு இணங்கவும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களின் கொள்கை திட்டமான குப்பையில்லா குமரி மக்கள் இயக்கமாய் மாற்றுவோம் என்ற தாரக மந்திரத்தினை உட்கொண்டு நமது குமரி மாவட்டத்தினை குப்பையில்லாத மாவட்டமாக மாற்றும் நோக்கில் பல்வேறு முன்னெடுப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக நமது கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தூய்மை காவலர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு உங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளார்கள். இந்த கலந்தாய்வு நிகழ்ச்சிக்கு பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையேற்பார்கள். மரியாதைக்குரிய ஊரக வளர்ச்சி முகமையினுடைய திட்ட இயக்குனர் அவர்கள் முன்னிலை வைப்பார்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் திருக்கணமும் அது சிறந்த திராவிடர்கள் திருநாளும் தக்க சிறு பிறனுதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. தொடர்ந்து மரியாதைக்குரிய உதவி இயக்குனர் ஊராட்சி அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாழ்த்துறை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு 2 வரி நம்ம ஊரை பற்றி நான் சொல்லிடலான் இருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 11 மாதம் ஆகுது. நான் இதுக்கு முன்னால் ஒரு 3 மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்கேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம மாண்புமிகு அமைச்சர் போகிற இடம்லாம் சொல்லுவார், குப்பை இல்லா குமரி குப்பை இல்லா குமரி. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேயுமே அந்தளவு குப்பை பார்க்க முடியாது, நல்லாவே இருக்கும். ஏன்னா நான் மற்ற 4 டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணுறச்ச இங்கே அந்த குப்பைங்கிறது ரொம்ப கம்மியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதையுமே சார் சொல்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சார் சொல்கிற அந்த குப்பை இல்லா குமரிங்கிறது இங்கே சாத்தியங்கிறத முன்மொழிஞ்சு இங்கே அதற்காக நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி நம்ம போன வாரம் நான் சனிக்கிழமை நடந்த கூட்டத்தில் நம்ம மாண்புமிகு அமைச்சர் சொன்னதும், நம்ம திட்ட இயக்குனர் அவர்கள் உடனே இதுக்கு இந்த வாரம் ஏற்பாடு பண்ணதும், நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதற்கு உடனே அனுமதி அளித்ததும் எனக்கு பெரும் வியப்பாக இருந்தது. இத்தனை ஏற்பாடு செய்த நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் திட்ட இயக்குனர் அவர்களையும் இதற்கு தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் வருக வருக என அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி. நன்றி மேடம். இந்த தூய்மை காவலர்களுடனான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய ஊரக வளர்ச்சி முகமையினுடைய திட்ட இயக்குனர் அவர்களை முன்னிலை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர், மதிப்பிற்குரிய ஆட்சியர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஸ்கெடியூல் கொஞ்சம் மாறி போச்சு. நான் வரவேற்புரை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, இப்போது வாழ்த்துறை வழங்க வந்துட்டேன். ஸோ நான் என்ன தோணுது அதை கொஞ்சம் பேசிடலான்னு நினைக்கிறேன். சார், மாண்புமிகு அமைச்சர் எனக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் நீலகிரி மாவட்டத்தில் திட்ட இயக்குனராக 2018-19 வேலை செஞ்சப்போ சார் அங்கே ஒரு அவர் அப்போ எம்எல்ஏயாக இருக்கும்போது ஒரு கமிட்டிக்காக நீலகிரிக்கு வந்தார். கமிட்டி ஹி கேம் அலாங் வித் த கமிட்டி. வரும்போது அந்த எம்எல்ஏ டீம்லேயே அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தது சார் தான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஐ மீன் கொஷின்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும்.
ஒன் டே ஃபுல்லாக சாரோட நான் அன்றைக்கி பயணித்தேன். சாருக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஃபுல் டே சார் கூட தான் பயணிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்குமே ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு எம்எல்ஏ, அப்போ எம்எல்ஏ தான், ஒரு எம்எல்ஏ இவ்வளோ எந்துவாக பேசுகிறாரு, அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குன்ட்டு அந்த டே ஃபுல்லாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப சாதாரண விஷயத்துலேருந்து பாலிசி டெசிஷன் வரையும் நிறைய டிஸ்கஸ் பண்ணார் சார். ஸோ 2018 நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் சார் எங்கள் எல்லாருக்கும். அதனால் நீங்கள் லாஸ்ட் வீக் இதை சொல்லும்போது இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும். அதுவும் தூய்மை காவலர் தான் பேஸ் ஃபார் த ரூரல் டெவலப்மெண்ட். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, இந்த அரங்கம் இல்லை, இங்கே உள்ள சுத்தமான அட்மாஸ்பியர் இல்லை. அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வரும்போது கூட நீங்கள் கோட்லாம் போட்டுட்ருந்தீங்க, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, கழட்டி வச்சுக்கலான்ட்டு நான் கேட்டேன். அது கூட வேண்டான்னு சொல்லிவிட்டு கம்ஃபர்டபுளாக இதில் இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக அந்த கோர்ட்டில் உட்காந்து ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி மாண்புமிகு அமைச்சரோட ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அது உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கன்னியாகுமரி ஆஸ் ஏடி பஞ்சாயத் மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு அழகான மாவட்டம். நீலகிரியை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலி குட்னு சொல்வேன். சில நேரம் இட் இஸ் மோர் ரொம்ப அழகான மாவட்டம். ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் கோஸ்டல் ஏரியா பார்க்கலாம், ஒரு மலையை பார்க்கலாம், ஒரு வயல்வெளியும் பார்க்கலாம். அப்படி ஒரு டெமோகிராஃபி ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் நிறைஞ்ச ஒரு மாவட்டம். இதில் குப்பைங்கிறது மிகவும் குறைவு தான். அந்த குறைவையும் 100% இல்லாமல் ஆக்குறது தான் இந்த கலந்துரையாடலோட நோக்கமாக இருக்கும். அதுக்கு மெயினாக நாங்கள் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோன்னா, லேக் ஆஃப் ஏரியா, பரப்பளவு அதிகமான மக்கள் நெருக்கம் உள்ள மாவட்டம். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 1111 பேர் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் டிஸ்போசல்ஸ்க்கு ஏரியா கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, என்னோடய வேண்டுகோள், தலைவர்களும் இருக்காங்க, சேர்மன்ஸ் இருக்காங்க, என்ன வேண்டுகோள்னா, ஆல் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க வீட்டில் பைப் கம்போஸ்டிங், முதல்ல பிரசிடென்ட்ஸ், வார்டு மெம்பர்ஸ் எல்லார் வீட்லேயும் பைப் கம்போஸ்டிங் இந்த அடுத்த 3 மாதம் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிற டைமில் நம்ம வீட்டில் முதல்ல செஞ்சு பார்த்து, அது அப்புறம் அப்புறம் அதை மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லோரும் முயற்சி எடுக்கணுன்ட்டு என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். அப்புறம் என்னோடய அடுத்த வேண்டுகோள் என்னென்னா, எந்த கூட்டத்தில் நம்ம பேசினாலும் வாரத்தில் 7 நாள் இருக்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு 7 வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசத்தை கலைச்சிட்டு வேலை பார்க்கணுன்ட்டு நான் சொல்கிற பழக்கம் இருக்குது. அது மாணவர்கள் மத்தியாக இருக்கட்டும், இல்லைன்னா அஃபீஷியல்ஸ் மத்தியில் இருக்கட்டும், ஒரு 7 வித்தியாசம் இருக்குது நமக்குள்ளே. அந்த வித்தியாசங்கள் என்னென்னா, சாதி, மதம், இனம், மொழி, நிறம், பணம், அப்புறம் பாலினம். சாதி, மதம், நிறம், இனம், மொழி, பணம், பாலினம், இந்த பாகுபாடு இல்லாமல் அனைவரும் வேலை பார்க்கணுங்கிறதா நம்மளோட ஆசை. அது எந்த துறையில் வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ, தூய்மை காவலர்களாகிய நீங்கள் அந்த பாகுபாடு இல்லாமல் வேலை பார்க்குறீங்கிறது என்னால் உறுதிட்டு சொல்ல முடியும். அதுக்கு மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி, அதிகமான டைம் எடுத்துக்காமல் மாவட்ட ஆட்சியரும் மாண்புமிகு அமைச்சரும் அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை உள்வாங்கி நம்ம மாவட்டத்தை ஃபர்தராக குப்பையில்லா குமரி மக்கள் இயக்கமாய் மாறுவோம்னு மாற்றுவீங்கன்னு நம்பி இந்த வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தொடர்ந்து நமது மாண்புமிகு பால்வளைத்துறை அமைச்சர் அவர்களின் குப்பையில்லா குமரியாக மாற்றுவோம் என்ற கொள்கை முடிவிற்கு முழு ஒத்துழைப்பு நல்கி பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை தலைமை உரையாற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குப்பையில்லை குமரி என்ற தலைப்பில் இன்று நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தலைமுறையாற்ற உள்ள மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களையும், எனக்கு முன்னால் உரையாற்றிய திட்ட இயக்குனர் அவர்களையும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற தக்கலை ஒன்றிய குழு தலைவர் அவர்களையும், திருவட்டார் ஒன்றிய குழு தலைவர் அவர்களையும், மற்றும் அனைத்து பஞ்சாயத்து தலைவர்கள், உதவி இயக்குனர், ஊராட்சிகள் மற்றும் அனைத்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஊர வளர்ச்சித்துறை சார்ந்த அனைத்து அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ குப்பையில்லா குமரி என்ற தலைப்பில் நம்ம கடந்த ஒரு வருட காலத்தில் பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக செய்துட்டு வருகிறோம்.
இன்று நம்ம இந்த கூட்டம் ஏன் நடத்துகிறோன்னா, இது ஒரு ரிஃப்ரெஷர் ட்ரைனிங் மாதிரி. நம்ம எவ்வளோ பண்ணாலும் அவ்வப்போது நம்ம அந்த பணியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் அஃபிஷியல்ஸ்க்கு ரிஃப்ரெஷர் ட்ரைனிங்ன்றது கொடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ட்ரைனிங், இந்த கலந்துரையாடல் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக நம்ம தூய்மை பணியாளர்கள், அது ஊரக பகுதிகள் இருந்தாலும் சரி, நகர பகுதிகள் இருந்தாலும் சரி, முக்கியமாக நம்ம 3 விதமான வேஸ்ட் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த சாலிட் வேஸ்ட் நம்ம வீடு வீடாக போய் தரம் பிரித்து வாங்கிறது. அந்த வேஸ்ட்டு பொறுத்தவரை ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குவதற்கு நமக்கு நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஊராட்சியிலையும் எம்சிசி சென்டர், எம்ஆர்எஃப் சென்டர்ன்றது தூய்மை பாரத் இயக்கத்தில் நிறைய ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பட் நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிடி சொன்னது போல் ரொம்ப டென்சிட்டி அதிகமாக இருக்கும், லேண்டு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் நம்மளால் அந்த சென்டர் போட முடியலனாலும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு கிளஸ்டர் அப்ரோச்சில் எங்கெங்கே முடியாதோ அங்கே நம்ம ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஏற்படுத்தி தரோம். பட் முக்கியமான பார்ட் என்னென்னா, நம்ம வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணுறது. இப்போ ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் நம்ம ஆனிமேட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய முக்கிய பொறுப்பு என்னென்னா, நம்ம தரம் பிரித்து குப்பையை கொடுக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன, அதனால் என்னென்ன மாதிரி நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும்ன்றது எஜுகேட் பண்ணுறதுக்கு தான் ஐஎஸ்சி ஆக்டிவிட்டீஸ் தான் அந்த ஆனிமேட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறோம். அது வில்லேஜ் லெவலில் 1-2 பர் வில்லேஜும், அர்பன் ஏரியாஸில் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோம். ஸோ அவங்க வச்சு நம்ம இந்த தரம் பிரித்து கொடுக்கறது குறித்தான விழிப்புணர்வு எக்ஸசைஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையில் போகும்போது தரம் பிரித்து வாங்கி, அது வெட் வேஸ்ட் இருந்தால் அந்த மைக்ரோ கம்போஸ்ட் சென்டரும், ட்ரை வேஸ்ட் அதாவது பிளாஸ்டிக்கு மற்ற விதமான குப்பை வந்து எம்ஆர்எஃப்னு சொல்கிறோம், மெட்டீரியல் ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டி, ஒரு ஆர்ஆர்சி, இது போன்ற பிரித்து நம்ம அந்த சென்டரில் கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இந்த மக்கும் குப்பை வந்து நம்ம எம்சிசி தொட்டியில் கொண்டு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளோட அல்டிமேட் கோல் வந்து வீட்டு அளவிலேயே அந்த குப்பையை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட முயற்சி இருக்கணும். ஏன்னா எம்சிசிக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அவங்க தரம் பிரித்து இங்கே கொண்டு வந்து இங்கே ஷ்ரெட்டரில் ஷ்ரெட் பண்ணி அது உரமாக மாற்றி ஃபார்மர்ஸ்க்கு அனுப்புறதை விட, நம்ம டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்யார்டில் ஸ்பேஸ் இருக்கும். குறிப்பாக வில்லேஜ் லெவலில் கட்டாயமாக இருக்கும். நகர்ப்புறங்கள்லேயும் நிறைய பேரூராட்சி பகுதியில் பேக்யார்டில் ஒரு சின்ன தோட்டம் இருக்கும், அந்த தோப்பு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு அளவிலே அது டிஸ்போஸ் பண்ண பார்க்கணும். ஸோ ஒரு பைப் கம்போஸ்ட் மூலமாகவும், ஒரு பக்கெட் கம்போஸ்ட் மூலமாகவும், அவர் எதுவுமே இல்லைனாலும் ஒரு சின்னதாக ஒரு குழி தோண்டி அங்கே வெட் வேஸ்ட்டு பொறுத்தவரை அங்கே நம்ம அட்ரஸ் பண்ணால், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் சோர்ஸ் லெவலில் நம்ம குப்பையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதர் டைப், அதாவது பிளாஸ்டிக் ஒரு துணியோ மற்ற விதமான வேஸ்ட் எல்லாமே நம்ம எம்ஆர்எஃப்க்கு கொண்டு வந்து தான் ஆகணும். அங்கேருந்து நம்ம பேல் பண்ணி பிளாஸ்டிக் பேலிங் மெஷின் வச்சு பேல் பண்ணி சிமெண்ட் ஆலைக்கு அனுப்புகிறதோ ஒரு ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டிக்கு அனுப்புறது, அது வந்து இந்த ட்ரை வேஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். பட் வெட் வேஸ்ட்டு பொறுத்தவரை முடிஞ்ச அளவுக்கு வீட்டு லெவல்லே அட்ரஸ் பண்ணுறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அப்படி பண்ண முடியலைன்னா நம்ம தரம் பிரித்து அந்த காம்போஸ்ட் சென்டருக்கு கொண்டு வரது, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அந்த நோக்கி தான் நம்ம இந்த எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம். மைக்ரோ காம்போஸ்ட் சென்டர் இருந்தாலும் சரி, சோர்ஸ் லெவல் அட்ரெஸிங் ஆஃப் வேஸ்ட், இதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த கிரே வாட்டர், அதாவது கழிவுநீர் மேலாண்மைன்னு சொல்கிறோம். இப்போ ஜல்ஜீவன் மிஷன் என்ற திட்டத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கு இணைப்பு கனெக்ஷன், ஹவுஸ் ஹோல்டு டேப் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அது ஏன் கொடுக்குறோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 55 LPCD தண்ணி வழங்கணுன்ற நோக்கத்தில் தான் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இப்போ அந்த ஸ்கீம் நம்ம மாவட்டத்தில் முழுசாக 100% முடிக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஹவுஸ் ஹோல்டு டேப் கனெக்ஷன் வழங்கப்பட்டது. ஸோ அதோடைய எஃபெக்ட் என்னென்னா, இப்போ நிறைய தண்ணி வந்து அது எந்த பர்பஸ் இருந்தாலும் சரி நிறைய தண்ணி பயன்படுத்துவாங்க.
ஸோ அதோடைய நேச்சுரல் அவுட்கம் என்னென்னா நிறைய கிரே வாட்டர் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகும். ஒரு பாத்ரூம்லேயோ ஒரு கிச்சன்லேயோ நம்ம நிறைய வாட்டர் பயன்படுத்த இந்த வேஸ்ட் கிரே வாட்டர் நம்ம ஒவ்வொரு வில்லேஜில் நிறைய உருவாக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு வீடு அளவுலேயே இந்த சோக் பிட் வந்து அமைச்சு முடிஞ்ச அளவுக்கு ஹவுஸ் ஹோல்ட் லெவல், அப்படி அந்த ஒவ்வொரு வீட்டில் பண்ண முடியலைன்னா ஒரு கம்யூனிட்டி லெவல், ஒரு தெரு, ஒரு 10 வீடு இருந்ததுன்னா 10 வீடுக்கு சேர்த்து தெருவில் ஒரு கார்னர் ஆஃப் தி ஸ்ட்ரீட் தெருக்கு ஓரமாக ஒரு குழி தோண்டி நம்ம கழிவுநீர் மேலாண்மை இந்த உறிஞ்சிக்குள்ள அது சோக் பிட்ன்றது நம்ம அமைக்கணும். ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று சாலிட் வேஸ்ட்டு கூட வீட்டில் அளவில் அட்ரஸ் பண்ணுறது, கழிவு நீர் கூட முடிஞ்ச அளவுக்கு வீட்டு அளவில் இல்லாட்டி ஒரு கம்யூனிட்டி லெவல் தெரு லெவலில் ஒரு 10 வீடு 15 வீடுக்கு சேர்த்து ஒரு சோக்பேட் கம்யூனிட்டி அளவில் சோக்பேட் அமைக்கிறது. இது 2 விஷயம் பண்ணாலே நம்ம மேக்ஸிமம் எந்த ஒரு வாட்டர் பாடியிலையும் ஒரு ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ஸ் இருக்கும், வல்னரபிள் ஸ்பாட்ஸு. நம்ம வீடு வீடாக நம்ம போய் கலெக்ட் பண்ணலன்னா அந்த ஃபேமிலி வந்து அந்த வல்னரபிள் ஸ்பாட்ஸில் குப்பை கொட்டிடுவாங்க. ஸோ அந்த வல்னரபிள் ஸ்பாட்டில் கொட்டுறதோ அந்த நீர்நிலைகளில் கொட்டுறதோ அது மேக்ஸிமம் நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இந்த சாலிட் வேஸ்ட்டு அண்ட் அந்த ட்ரை வேஸ்ட், கிரே வாட்டர், இந்த 3 விஷயம் நம்ம நல்லாவே ஹேண்டில் பண்ணால் நம்ம டிஸ்ட்ரிக்ட் இன்னும் சிறப்பாக இன்னும் அழகாக கொண்டு வர முடியும். 4வது கேட்டகரி வந்து கமர்ஷியல் பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். பெரிய பெரிய கடைகள் ஒரு இங்கே இருக்காது பெரும்பாலும், பட் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ், பெரிய கடைகள் அண்ட் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸில் அதிக அளவில் அவங்க லெவலில் ஜென்ரேட் ஆகுதுன்னா ஒரு குப்பையை அவங்க உருவாக்குறாங்கன்னா அவங்களே அவங்க இடத்துல டிஸ்போஸ் பண்ணோம். பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம். அது நம்ம சாலிட் வேஸ்ட் ரூல்ஸ் படி அவங்களே வெளியே நம்ம வீடு வீடாக தூய்மை பணியாளருக்கு அதை கொடுக்காம அவங்களே டிஸ்போஸ் பண்ணுவோன்ற ரூல்ஸ் படி 2016 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் வில்லேஜ் பஞ்சாயத்தில் அது பொருந்தாது, அர்பன் ஏரியாஸில் அந்த இஷ்யூ வரும். பட் குறிப்பாக நீங்கள் இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தாலே நம்ம டிஸ்ட்ரிக்டில் இந்த கிளீன்லினஸ் தூய்மை பணிகள் வந்து இன்னும் சிறப்பாக கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு ஒரு சைடு நம்ம கலெக்ட் பண்ணுறோம், பட் அது மீறி இன்னும் சில பேர் வந்து அந்த சிங்கிள் யூஸ் ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளோ ஒரு மற்ற இடங்களோ கொட்டுறது வந்து தவிர்க்கிறதுக்கு அவ்வப்போது இந்த பிளாஸ்டிக் ட்ரைவ்ஸ், அதாவது பிளாஸ்டிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரைவ் சிறப்பாக பண்ணுறோம். கடந்த சாட்டர்டே கூட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு 1 வீக் இந்த ட்ரைவ் பண்ணலாம்னு அறிவுரை வழங்கினார்கள். ஸோ அது வந்து கடந்த 14th இந்த 14th 15th கடந்த 2 நாளாக சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்னும் நெக்ஸ்ட்டு 5 days அது கண்டினியூஸாக போகும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 60,000 to 70,000 ஃபைன் இம்போஸ் பண்ணுறோம். 2,000 to 3,000 kgs வந்து அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இந்த 2 நாளில் நம்ம சீஸ் பண்ணோம். ஸோ பிளாஸ்டிக் இந்த தனி கவனமே நம்ம கொடுக்குறோன்னா ஒன்று வந்து அந்த நீர்நிலைகளில் அந்த அடைப்பு ஏற்படும். அவர் கடைசியாக அது போய் கடலில் சேரும்போது அந்த கடல் வாழ் விலங்குகள் சி ஆர்கானிசம்ஸ் வந்து அது மீன் இருந்தாலும் சரி மற்ற விலங்குகள் இருந்தாலும் சரி அது வந்து சாப்பிடும், அது ஒரு ப்ரேயாக ட்ரீட் பண்ணி சாப்பிடும்போது அது அதுக்கு அந்த அனிமல்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இன்டர்ன் நம்ம அந்த ஃபிஷ்ஷோ ஏதோ சாப்பிடும்போது அது நம்மளுக்கு கூட அந்த மாதிரி பாதிப்பு வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அது நிறைய ரிப்போர்ட்ஸில் அல்டிமேட்டாக எல்லா வேஸ்ட்டு கடலுக்கு தான் போய் சேருது. ஸோ அதில் பிளாஸ்டிக் தான் ஒரு முக்கிய பங்கு இருக்குன்றது நிறைய ரிப்போர்ட்ஸில் நமக்கு அப்போது வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக்கு நம்ம ஸ்பெஷல் ட்ரைவ் போட்டுட்டு ஒவ்வொரு லோக்கல் பாடி வைஸ் அந்த ட்ரைவ் இந்த வாரம் பண்ணுறோம். இப்போ தொடர்ச்சியாக எவ்ரி மந்த் ஒவ்வொரு லோக்கல் பாடி மூலம் பண்ணுறதுக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்டுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ரிஃப்ரெஷர் ட்ரைனிங் மற்றும் ஒரு கலந்துரையாடல் மாதிரி இன்று அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவங்களுடைய அறிவுரைப்படி நம்ம இன்று நடத்துகிறோம். எனவே அனைத்து பணியாளர்கள் இந்த சாலிட் வேஸ்ட், மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் மற்றும் இதர வேஸ்ட், இந்த 4 வேஸ்ட்டுக்கு 4 விதமான சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நம்ம இன்னும் அந்த ஒரு ட்ரைவாக எடுத்துகிட்டு போய் கொண்டு வரணும். அப்போ தான் இன்னும் சிறப்பாக நம்ம பணியை வந்து நம்ம மாவட்டத்தில் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ உங்கள் அனைவரும் மறுபடியும் மீண்டும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தை முழுமையான குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில்
பல்வேறு முன்னெடுப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேருரையாற்றி மதிப்புக்குரிய தூய்மை காவலர்களுடன் கலந்துரையாடுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதர் ஐஏஎஸ் அவர்களே, நம்முடைய மாவட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் அவர்களே, ஊராட்சிகளின் ஏடி அவர்களே, ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், பிடிஓஸ், இங்கு வருகிறதுடைய அலுவலர்கள், அதுபோன்று நம்முடைய அன்புக்குரிய தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நம்ம எல்லோரும் எதுக்கு வந்திருக்கணும் சொன்னாங்களா? என்னென்னா, நம்ம மாவட்டத்தை ஒரு குப்பை இல்லாத மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் நம்ம 2 வருஷம் நிறைய பணிகள் மேற்கொண்டிருக்கோம். அதனுடைய விளைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே நெஞ்சை நிமிர்த்து சொல்லலாம், எனக்கு தெரிந்த மட்டில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நம்ம மாவட்டம்தான் சுத்தமான மாவட்டம். ஆனால் இது 100% சுத்தம் ஆச்சுன்னு நினச்சிடாதீங்க, இன்னும் பிரச்சனை இருக்குது. ஆனால் மற்ற மாவட்டங்கள் அப்போ என்னென்னா, நம்ம மாவட்டத்தோட மற்ற மாவட்டங்கள் குறைவாக தான் அந்த தூய்மை பணி நடக்குது. இதை முழுமையான ஒரு பணி 100% ஆகணும். எப்படி ஆகணும் சொல்லுங்கள்? 100% ஆகணும். அது 100% மட்டும் மாறணும்னா அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறணும். என்னதான் மாறணும்? மக்கள் இயக்கமாக மாறணும். அதனால தான் நாங்கள் குப்பையில்லா குமரி மக்கள் இயக்கமாய் மாறுவோன்னு ஒரு முழக்கத்தை சொன்னோம். அது நீங்கள் கேட்டீங்களா யாராவது? அப்போ எல்லோரும் எழும்புங்க, எல்லாரும். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் அதை தொடர்ந்து சொல்லணும். குப்பையில்லா குமரி மக்கள் இயக்கமாய் மாறுவோம். குப்பையில்லா குமரி மக்கள் இயக்கமாய் மாறுவோம். குப்பையில்லா குமரி மக்கள் இயக்கமாய் மாறுவோம். சரி, அடுத்தது என்னென்னா, அப்படியே நின்றுடுங்க. ஒரு உறுதிமொழி இருக்குது, அதை நான் படிச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் விஷயங்கள் பேச. எல்லாரும் கையை நிட்டுங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இவைதான் வாழ்வின் அடிப்படை ஆதாரம் என்பதை நான் உணர்கிறேன். கடலிலும் வானிலும் நிலத்திலும் வாழ்வுயிர் அனைத்தும் மனிதர்களும் இயற்கையின் இணைபிரியா அங்கங்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அவற்றை அழிக்கும் முயற்சியில் ஒருபோதும் ஈடுபட மாட்டேன் என உறுதி கூறுகிறேன். சாலையோரம் கட்டப்பட்டுள்ள வடிகால் கழிவுநீர் ஓடை அல்ல, அது மழைநீர் வடிகால். கழிவுநீர் கலப்பதால் அழியும் ஆறுகளையும் குளங்களையும் காப்பாற்றுவேன் என்றும், எங்கள் வீட்டு கழிவு நீரை சாலையோர மழைநீர் வடிகாலில் விடமாட்டேன் என்றும், குப்பைகளை தெருவில் கொட்டமாட்டேன் என்றும், இது குறித்த விழிப்புணர்வை சமூகத்தில் ஏற்படுத்த பாடுபடுவேன் எனவும் உளமாற உறுதி கூறுகிறேன். சரிதானே? உட்காருங்க. இந்த உறுதிமொழியை நம்ம மாவட்டத்தினுடைய மக்கள் அத்தனை பேரை ஏற்றுக்கொண்டா நான் சொன்ன விஷயம் நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க சத்தமா. அப்போ இந்த உறுதிமொழியை எல்லாரையும் சொல்ல வைக்கணும். எது செய்யணும்? எல்லாரையும் சொல்ல வைக்கணும், எல்லாரையும் கடைபிடிக்க வைக்கணும்.
இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ எது சொன்னாலும் மனசில் இருந்து வேணா இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் இது நடைமுறைக்கு வருமா? எப்படி? நான் உங்களுக்கு 3 உதாரணம் சொல்லேன். இந்த 3 உதாரணமும் நம்ம மாவட்டத்தில் நடந்த உதாரணங்கள். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாதுன்னு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே நிறைய பொறுப்புகளில் நான் இருந்துட்டு கூடிய ஆள், நீண்ட வருஷம் பொறுப்பில் இருக்கேன். இந்த மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லேன் 3 வெற்றி நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஒன்று முழு எழுத்தறிவு இயக்கம். யாராவது பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில்மா முழு எழுத்தறிவு இயக்கம்னு 1980களில் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு. அந்த இயக்கத்தினுடைய விளைவு தான் எல்லா மக்களும் கல்வி கற்ற மாவட்டம்னு அறிவித்தோம். அப்போ இந்த முழு எழுத்தறிவு இயக்கம் அறிவித்த நேரத்தில் வயசான ஆளுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளை எல்லாத்தையும் படிக்க வச்சிடலாம், இளைஞர்களையும் படிக்க வச்சிடலாம், இந்த வயசான ஆளை என்னடா செய்யுதுன்னு ஒரு கேள்வி வந்து அப்போ முதியோர் கல்வின்னு ஆரம்பித்தோம். என்ன ஆரம்பிச்சிருந்து? முதியோர் கல்வி. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா முதியோர் கல்வி நடந்தது. மாணவர்கள், இளைஞர்கள், படித்தவங்க, படிக்காதவங்க, முதியோரையும் சேர்த்து எல்லோரையும் எழுத்து சொல்லி கொடுத்து முழு எழுத்தறிவு பெற்ற மாவட்டம்னு அறிவித்தோம். புரிஞ்சுதா? முதல் வெற்றி. இது என்ன வெற்றி? நம்ம மாவட்டத்துடைய முதல் வெற்றி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய முழு சுகாதார இயக்கம். என்ன இயக்கம்? இந்த முழு சுகாதார இயக்கம் பார்த்தீங்கன்னா நான் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக 96ல் பொறுப்பேற்றேன். பொறுப்பேற்ற உடனே நம்ம டெல்லிக்கு நான் போய் அங்கே இருந்த ஒரு சீனியர் ஆஃபீஸரை பார்த்து எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் எதையாவது ஒன்று சாதிக்கணும், என்ன செய்யலான்னு கேட்டேன். அப்போ அவர் ரொம்ப நல்ல ஆஃபீஸர். அவர் சொன்னார், தம்பி உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டேன். அவர் சொன்னார், இந்த முழு சுகாதார இயக்கம்னு ஒன்று வருது, அதை நீங்கள் நீங்கள் கேட்டு பாருங்க தம்பின்னு சொன்னார். அப்போ நாங்கள் இங்கேருந்து நான் உடனே அப்போ நம்ம திட்ட அலுவலராக இருந்த சார்ட்ட உடனடியாக ஒரு திட்டம் தயாரித்து அனுப்புங்கன்னு அனுப்புகிறேன். அப்போ அனுப்புகிற நேரத்தில் அவங்க சொன்னாங்க, கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே டெவலப் ஆன மாவட்டம், இங்கே இது தருவதற்கான வாய்ப்பு குறைவு. அப்போ நான் அவங்கள்ட்ட போய் டெல்லிக்கு போய் சொன்னேன், நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் கொண்டு போட்டிங்கன்னா உங்களால் இதை நடைமுறைப்படுத்த முடியாது, அதில் கொஞ்சம் டெவலப் ஆன மாவட்டத்தில் போட்டிங்கன்னா இது டெவலப் ஆகும்னு சொன்னேன். சொல்லி அவங்க அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் முழு சுகாதார இயக்கத்தை என்ன செய்தாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தந்தார்கள். அந்த முழு சுகாதார இயக்கத்தில் நீங்கள் ஈடுபட்ட ஆட்கள் யாராவது உண்டாங்க? யாராவது அந்த பிரச்சாரத்தில் யாராவது இருந்தீங்களா? இருந்தீங்களான்னு தெரியாது, இருந்திருக்கலாம். ஆஃபீஸர்ஸும் சிலர் இருந்திருக்கலாம், பிரசிடெண்ட்டுகள் இருந்திருப்பாங்க. இந்த முழு சுகாதார இயக்கம் என்னென்னா, எல்லா வீடுகளுக்கும் கழிவறை, எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் கழிவறை, பொது இடங்களுக்கு கழிவறை. நீங்கள் உண்மையில் அம்மா நாங்கள் முதல்ல இதுக்கு வெறும் 500 ரூபா தான். அப்போது 70 ரூபா 500 ரூபா. இந்த 500 ரூபா கொடுத்தோன்னா இது கட்ட முடியுமான்னு சண்டைக்கு வர மக்கள். நாங்கள் போய் பொறுமையாக சமாதானப்படுத்தி நீங்கள் கழிவறை கட்டுங்கன்னு சொன்னோம். முதல்ல போய் இந்த 500 ரூபாய் கொடுத்துட்டோம் கொஞ்சம் பேருக்கு. நம்ம அண்ணன்மார் அதை கொண்டு போய் அப்படியே போட்டுக்கிட்டு போயிட்டான். கடைசியில் பிடிக்க முடியாது. அப்போ நானும் திட்ட அலுவலரை சேர்ந்து முடிவு பண்ணோம், இனி இந்த ஆம்புலேட்டை கொடுக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆம்புலேட்டை கொடுக்கக்கூடாது, பெண்கள்கிட்ட கொடுப்போன்னு பெண்கள்கிட்ட கொடுத்தான். பாதி பேர் இதையும் அடியை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான். அப்போ அடுத்த ஐடியா மாற்றினோம். ஒரு காரியம் செய்வான், சிமெண்ட்டும் ஒரு அந்த டாய்லெட்டில் வைக்கக்கூடிய இதை பேனை வாங்கி கொடுப்போன்னு முடிவு பண்ணான். அதை கூட சில விற்று போட்டான், அதை கூட வாங்கிட்டு போயிட்டு விற்று போட்டான். பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல சொன்னோம், நீங்கள் ஒரு குழி தோண்டி போடணும். தோன்ற குழியை மூட முடியாதா?
அது தோன்றவர் தான் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு சிலிப்பு தருவோம் துண்டு, அதை வச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி எப்படியும் கெட்ட வச்சுட்டோம். எப்படி நினச்சிட்டோம், எல்லா வீடும் கெட்ட வச்சோம். இப்போ எல்லா வீட்லையும் இருக்கா? நீங்கள் வேறு மாவட்டங்களில் போய் பாருங்க, எல்லா வீட்லையும் இருக்காது. நம்ம வந்து அவ்வளோ பெரிய பிரச்சாரம் நடத்தி தான் எல்லா வீடையும் கட்ட வச்சோம். இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா? நீங்கள் இல்லைன்னா வீடை சுற்றி பின்னால் வெளியே போகிறீங்கனாலும் தெரியும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எல்லா இடம் ஈ முச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சனை முற்றிலும் நம்ம மாவட்டத்தில் கிடையாது. பிறகு பார்த்தீங்கன்னா கெட்டுன பிறகு உள்ளே இருக்க மாட்டேன்னு கொஞ்சம் பேர் இருந்துட்டான். இது எங்கள் பழக்கம். எப்படி? இது எங்கள் பழக்கம், இது எங்கள் பாரம்பரியம், இப்படிலாம் பேசி ஊரை ஏமாற்றியும் நிறைய பேர் இருக்கேன். நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஒரு பாரம்பரியமும் கிடையாது. ஒரு பாரம்பரியமும் அம்மா நம்ம நாட்டில் வந்து நிறைய தப்பான பாரம்பரியம் தான் இருந்தது, சில நல்ல பாரம்பரியம் இருந்தது. ஒரு உதாரணம், இந்த விதவை தாய்மாரை கண்டா, நான் வீட்டிலேருந்து காரில் வருவேன், ஏதோ ஒரு விதவை வந்ததுன்னா அது என்ன செய்யணும்னா ஒதுங்கிடும். இங்கே வாமா, ஏன் ஒதுங்கின? அது கூச்சப்பட்டு நிற்க. நான் விதவை வந்தால் எதிர்ப்பு மோசமாக, நான் உடனே சொல்லுங்க வாமா, நீ நான் உன்னை விட்டு எதிர்ப்பில் போகிறேன், என்ன வருதுன்னு பார்ப்பேன். முக்கால்வாசி நாள் நான் அப்படி தான் போவேன். எனக்கு அம்மா வந்து விதவை தான், எனக்கு காலம் எழுப்பி காஃபி தரது அவங்க தான், நான் கண்ணில் முழிக்கி தேரட்டதா, எனக்கு எல்லாம் நல்லா தான் இருந்தது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் இப்படியோட மூட நம்பிக்கை. அதை மாதிரி தான் கக்கூசில் இருக்க மாட்டான். நான் எங்கே இருக்க மாட்டான்? டாய்லெட் தோவலெல்லாம் கொஞ்சம் பேர் பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டான். போலீஸ் சொல்லிச்சு, அதை இப்படி பிடிக்க முடியாது. இப்போ பார்த்து நம்ம ஜஸ்டின்னு செக்ஷன் எல்லாம் எடுத்துருவான். அதை மாதிரி அப்போ எனக்கு கூட ஒரு ஆள் இருந்தார், வில்சன். அவர் அடிஷ்னல் பிடிஓ கலெக்டர் ஆகி ரிட்டையர் ஆகிட்டார். அவர் நம்ம சேர்மன். இதெல்லாம் செக்ஷன் இருக்குது, எல்லா செக்ஷன் இடம் எஸ்பிட்ட கூட இதில் பிடிச்சி உள்ளே போடுங்க, கொஞ்சம் வேற போட்டு உள்ளே போட்டுரு. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு, டோட்டல் சானிடேஷன் அழகாச்சு. ஜனாதிபதிகிட்ட வர நம்ம பிரசிடென்ட் எல்லாம் போய் விருது வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு முயற்சி எவ்வளோ அழகு. முதல்ல என்னது? முழு எழுத்தறிவு இயக்கம். சொல்லுங்க, வெற்றி. ரெண்டாவது முழு சுகாதார இயக்கம், வெற்றி. மூணாவது பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள். என்னது? நீங்கள் அம்மா, நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுடுங்க. 10 ரூபா ஒரு ஆள் கடன் கேட்டால் இன்னொரு ஆள் தராது. ஒன்றி வட்டிக்காரன்ட்ட கடன் வாங்கணும், இல்லைன்னா வாயை பொத்திட்டு சும்மா இருக்கணும். 2 தான் வழி. அவ்வளோ கஷ்டம் அன்றைக்கி அந்த காலகட்டங்களில். அன்றைக்கி ஒரு ஜுவல் அடை வைக்கிறது, உருப்படி அடை வைக்கிறது கூட ஊரில் ஏதோ 2 பணக்கார வீட்டில் இருக்கும். அது அவ்வளோ பெரிய டிமாண்டு காட்டுவாங்க அந்த பணத்தை வாங்குது. மார்க்கெட்டில் போனீங்கன்னா மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, எல்லாம் வட்டி உண்டு. இந்த ஏழைகளை கொள்ளுக்குள்ள வட்டி. சுய உதவிக்குழு ஆரம்பிக்க சமயம் நான் வந்து ஒவ்வொரு ஊராக போவேன், சுய உதவி குழுக்கள் மீட்டிங்கு. அங்கே போனால் இந்த எல்லாம் வந்திருக்கோம். என்ன ஆமாம், நீங்கள் தொடங்கணும். அப்படியா? என்ன 50 ரூபா நாங்கள் சேமித்து என்ன எங்களுக்கு கிடைக்க போகுது? ஆமாம், நீங்கள் 5 பைசா சேமிக்கலை, முதல்ல 50 ரூபா சேமிங்க. நீங்கள் 5 பைசா சேமிக்கிறதால்ட்ட 500 ரூபா சேமிக்க சொன்னால் சேமிப்பீங்களா? சேமிக்க மாட்டியா? ஒரு 50 தொடங்குவாம்மான்னு சொல்லி எல்லாரையும் பேசி 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 தொடங்க வச்சோம். இப்போ அம்மா அன்றைக்கி ஸ்காட்டு காலேஜில் நானும் கலெக்டரும் பிடிஓ மட்டும் இருந்து 45 கோடிக்கு கடன் கொடுத்துருக்கோம். எவ்வளோ கொடுத்துருக்கு? 45. ஒரு வருஷம் 1000 கணக்கில் கோடிக்கு. இன்றைக்கி வந்து சுயஉதவிக்குழு பெண்கள் வந்து ஒரு குரூப்புக்கு ஒரு ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்கிய குரூப்பெல்லாம் இருக்குது. இடத்துல பேங்கர்னு வந்து பார்த்தாரு, எவ்வளோ லோன் கொடுக்குதுன்னு கேட்டேன். ஒரு ஆளுக்கு 1.5 லட்சம் கொடுக்குறேன், ஒரு ஆளுக்கு. அப்போ ஒரு குரூப்பு 20 பேர் 35 லட்சம். யோசித்து பார்க்க முடியுதம்மா? யோசித்து பார்க்க முடியுதானே? நீங்கள் வந்து 1 பைசா கடன் வாங்க முடியாது இந்த காலகட்டம் மாதிரி 1,80,000 ரூபா 60,000 ரூபா வர எந்த ஜாமீனும் இல்லாமல் கடன் கொடுக்க இன்னைக்கு வங்கிகள் வந்திருக்கு. இது இந்த சுயோதவி குழு என்ற அமைப்பு செய்த வெற்றி. இது வெற்றியா தோல்வியா சொல்லுங்க?
எப்படி? இது ஒரு மாபெரும் வெற்றி, அப்படிதானே? அப்போ இப்படி பல்வேறு வெற்றி சம்பவங்கள் நமக்கு முன்னால் இருக்குது. நம்ம அடுத்த வெற்றிக்கு என்ன இலக்கு வச்சுருக்கோன்னா, குப்பை இல்லா குமரி. எல்லாம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் அத்தனை பேரும் தூய்மை காவலர், அப்படிதானே? நான் என்னுடைய கொள்கை, என்னுடைய சித்தாந்தப்படி, நான் ஏற்றுக்கொண்டவருடைய கொள்கைப்படி நான் இதற்கு எதிரானவன். எதுக்கு எதிரானவன்? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. ஒருத்தருக்கு தூசியை இன்னொருத்தர் தூக்க என்ன அவசியம் இருக்கு? ஒரு ஆளுடைய தூசை குப்பையை இன்னொரு தூக்கணுமா? அதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது அவசியம். நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரியில் போய் நான் சாப்பிடுவேன், நீ எனக்கு பிளேட்டை கழுவி போடுறா பயன்னு சொல்லிடுவான். ஒருத்தர் அதுக்கு ஆளே கிடைக்காது. அதில் ஆள் கிடைக்காதம்மா, அதெல்லாம் நடக்கவே செய்யாது. அப்போது இப்போ நமக்கு தூய்மை பண்ணியாலும் உங்களுக்கு ஒரு வாழ்வு, ஒரு வேலை மாதிரி நம்ம செய்யும். ஆனால் இதை என்றைக்கும் போய் அங்கே போட தூக்கிட்டு நடக்க முடியாது. நம்ம அதையும் கௌரவமாக தான் செய்ய முடியும். என்ன செய்யணும்? நான் இந்த யார்டுக்கெல்லாம் பார்க்க போவேன். அங்கே பார்த்தா இந்த பிள்ளைகள் அழுவின சாப்பாடில் இந்த பிளாஸ்டிக் இதை பிரித்து எடுத்து கொண்டு வரது. நான் தான் சொன்னேன், நம்ம குப்பை இல்லா குமரி இயக்கத்தில் எல்லா வீடும் குப்பையை பிரித்து தான் கொடுக்கணும். எப்படி தான் கொடுக்கணும்? பிரித்து தான். நீங்கள் எல்லா வீடுகள்லேயும் ஒரு பிரச்சாரம் பண்ணணும். என்ன பிரச்சாரம்னாமா, இந்த பிரசிடெண்ட் மாருக்கு கொஞ்சம் பயம், ஓட்டு போயிடும். என்ன போயிடும்? ஓட்டு போயிடும். எனக்கு அப்படி பயம் எல்லாம் கிடையாது. எனக்கு தொகுதியில் தான் நாங்கள் குப்பை இல்லா குமரியை ரொம்ப தீவிரமாக கொண்டு போயிட்டுருக்கோம். என்னட்டையும் 10,000 கோட்டையில் நிறைய பேர் சொன்னான், அது எப்படி அமைச்சரா அங்கே வேலையை பாரு, நீ குப்பை ரோட்டில் போட முடியாது, சாக்கடையை அங்கே விட முடியாது, அவ்வளோதான். நாரில் கவுன்சிலர் மாதிரிலாம் வந்தான், பெரிய பிரச்சனை. உன் பிரச்சனை நீ பாருப்பா, ஒன்றுமே அசைய முடியாது, நீ பண்ணி ஆகணும். குளச்சல்ல சொன்னாங்க, நாங்கள் மீனவர்கள்லாம் போராட போகிறான்னு. நான் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னேன், தப்பு பண்ணாத, நீ என்ன பண்ணாலும் ஒத்துட மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் உறிஞ்சி குழி போட்டாகணும், கண்டிப்பாக நீங்கள் வேஸ்ட்டை 2ஆக பிரித்து தான் கொடுக்கணும். இப்போ குளச்சலில் கமிஷனர் சொல்லுது, சார் இப்போ நிறைய வேஸ்ட்டு குறைஞ்சாச்சுன்னு. எப்படி நிறைய வேஸ்ட்டு குறைஞ்சாச்சு? நானும் கலெக்டரும் மாதந்தோறும் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். நாகர்கோவில் முடியாதுன்னு சொன்னாங்க, இப்போ 10 வார்டு கம்ப்ளீட் முடித்தாச்சு. ஆமாம், இல்லை என்ன சொல்லினா 52 வார்டையும் 2 மாதத்தில் முடிப்போன்னு அவங்க எங்கள்கிட்ட போன கூட்டத்தில் ஆய்வு பண்ணிட்டு வருது. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பிரச்சாரங்களை கொண்டு போகணும். எல்லாரும் வீடுகளில் எல்லாரும் பொம்பளை பெண்களுக்கு நிறைய பேசணும். என்ன பேசணும் தெரியுமா அது உங்களுக்கு? பெண்கள் அம்மா வாய் விட்டு பேசலைன்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். என்ன ஆகிடும்? நான் ஜோக்கு சொல்லலை, உண்மைம்மா. அதாவது அது சைக்காலஜி, அது மனோதத்துவம். நீங்கள் பெண்கள் வாய் விட்டு பேசணும், பேசினாலே பிரச்சனை முடிஞ்சு. நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் தூய்மை காவலர் மட்டும் இல்லை, தூய்மை பிரச்சாரம் செய்யாள். என்ன செய்யாள்? அதுக்கு தான் நாங்கள் உங்களை பிளான் பண்ணி கூட்டிருக்கோம். தூய்மை பிரச்சாரம் சொல்லுங்க, தூய்மை பிரச்சாரம். நீங்கள் அவன் நான் முக்கியமாக உங்களை கூப்பிட ஒரு காரணம் என்னென்னா, நாங்கள் அதிகாரத்தை வச்சு நான் கலெக்டரில் நினச்சிட்டோன்னா இதை 15 நாள் இல்லாமல் ஆக்கிடலாம், நிச்சயமாக்கலாம். அதிகாரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நாங்கள் எஸ்பியை கூப்பிடுவோம், ஆஃபீஸர்ஸை கூப்பிடுவோம், எல்லோரும் சேர்த்து யார் போட்டாலும் தூக்குன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, பயந்து எல்லாம் ஓடிடும். ஆனால் அது பிரயோஜனப்படாது. அது என்னச்சாது? அது ஒரு ஹேபிட்டாக மாறணும், அது ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கமாக மாறணும். இல்லைன்னா நாங்கள் அந்த பக்கம் போகிறோன்னா திரும்ப பழைய குருடி கதவை திரடின்னு வந்துடும். அது நம்ம சம்மதிக்க முடியாது. அது நீங்கள் என்னென்னாமா, இது மக்களுடைய ஒரு பழக்க வழக்கமாக மாறணும். எப்படி கல்வி ஒரு பழக்க வழக்கமாக மாறிச்சோ, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் சார் ஒருத்தன் படிக்கிறேன்னா பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டான், ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். படிக்காத பிள்ளைன்னா ஒருத்தனை கல்யாணம் பண்ண மாட்டான். அப்போ அவனுக்கு என்ன ஆகிப்போச்சு? படித்து ஆகணும்னு நிற்பந்தான் ஆச்சு. எவனாவது வீட்டில் டாய்லெட் இல்லாத கல்யாணம் பண்ண போகிறேன், கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க போயிட்டு டாய்லெட் இல்லாத வீடு முடியுமா? கொடுப்பீங்களா?
சொல்லுங்கள்ல. அது என்ன ஆயிட்டு? கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு என்ன ஆயிட்டு? பழக்கத்தில் வந்துட்டு. அப்படி தானே? சேமிக்கவே மாட்டேன்னு சொன்ன மக்கள் இப்போ எவ்வளோ சேமிக்குது? அது ஏன் அப்படி ஆச்சு? பழக்கத்தில் ஆச்சு. அதே மாதிரி இதையும் குப்பையில்லா குமரி நம்ம என்ன செய்ய போகிறோம்? மக்களுடைய பழக்கத்துக்கு கொண்டு வர போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காரில் வச்சு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் என்ன நடக்குன்னு. சில இடங்கள் நம்ம தூய்மை பணியாளர் பாவம் காலையில் வந்து இந்த குப்பையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தீயை போட்டு கொளுத்திட்டு பக்கத்தில் நிற்கிது. ஆமாம், இதுக்கு ஆபத்து உங்களுக்கு தெரியுமாண்ணே? நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் ஒரு இடத்துல எரிங்க, கொஞ்சம் உயரத்தில் தூரத்தில் ஏதாவது ஒரு பேப்பர் மாதிரி ஏதாவது ஒன்று வைங்க, வச்சுட்டு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு போய் பாருங்கள். அது ரொம்ப நைஸாட்டு இந்த பிளாஸ்டிக் வந்து போய் படியும். இது ரொம்ப ஆபத்தானது. கேன்சர், ஆஸ்மா, இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இது அடிப்படை காரணம். என்ன காரணம்? யாருமே வாதறக்கல, ஏன்னா எல்லாருமே எரிச்சிட்டு இருக்குது. அப்படி தானே? நீங்கள் பேராபத்தை உங்களுக்கும் தேடிக்கிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்குறீங்க. யாருமே தயவு செய்து பிளாஸ்டிக் எரிக்காதீங்க. பிளாஸ்டிக் எரிக்கிறது வந்து அந்த புகை வேணா 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வேணால் போட்டு எங்கே போனாலும் அதுக்கு எண்டில் எங்கே போனாலும் போகிற இடங்களையும் போய் முடிய இடத்தையும் அது மாசுபடுத்தாமல் இருக்கவே செய்யாது. இந்த பிளாஸ்டிக் என்பது பாலிவினைல் குளோரைடு என்கின்ற ஒரு கெமிக்கல். அது மிக மிக உடம்புக்கு ஆபத்தான கெமிக்கல். ஆமாம், நீங்கள் வந்து யாராவது ஒரு 40 வயசு வேணுள்ள கை வைத்துங்க. வயசை கேட்டால் கொஞ்சம் சங்கடம் தான், எல்லாம் கை வைத்துங்க. சரி விடுங்க. நீங்கள் யாராவது சின்ன பிள்ளையா இருக்கச்சுமையா நம்ம தண்ணி கையில் தூக்கிட்டு நடந்து குடிக்க வேண்டியவரன்னு யோசித்திருப்பீங்களா? பைசா கொடுத்து பாட்டில் வாங்கி குடிக்க நினச்சிருப்பேமா? எவ்வளோ சங்கடம் பார்த்தீங்களா? எவ்வளோ ரொம்ப வருத்தமாக நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி போச்சு. நீங்கள் சென்னையில் நாங்கள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இடத்து வந்து அடையாறுன்னு பேர். அங்கே நான் என்னுடைய வீட்டில் ஒரு மீன் தொட்டி போட வேண்டி குழி தோண்டுறேன். 3 அடி தாண்டினோடனே தண்ணி அப்படி வருது. தண்ணின்னா தோண்ட முடியாது. பிறகு அந்த சுற்றோட்டாரெல்லாம் பார்த்தேன், எங்கே பார்த்தாலும் 3-4 அடி தோண்டவே முடியாது. தோண்டினா உடனே தண்ணி வரும். ஆனால் தண்ணி குடிக்க முடியாது, குளிக்க முடியாது, ஆடு மாடு கொடுக்க முடியாது. எல்லா இடமும் தண்ணி தான். ஆனால் தண்ணி எங்கே இருந்து தெரியுமா? செங்கல்பட்டுலேருந்து இருக்குது. 100 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் இருக்குது. இதுதான் பரிதாபம். அதே மாதிரி நம்ம மாவட்டம் 30 வருஷத்துக்கு பின்னால் எவ்வளோ அழகாக இருந்துன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியுமா? யாருக்கும் தெரியாதா? எப்படி இருந்தோம்? பசுஞ்சோலையா இன்னும் எப்படி போயிட்டுருக்கு? அப்போ நம்முடைய மாவட்டத்தை, நம்ம தண்ணீரை, நம்ம காற்றை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நீங்கள் தயவு செய்து யாரும் குப்பையை எரிக்காதீங்க. நம்ம இன்னையிலேருந்து ஒரு முடிவெடுத்துட்டு பஞ்சாயத்து தலைவர்கள், அதே மாதிரி கவுன்சிலர், சேர்மன், யாராக இருந்தாலும் சரி, மெம்பர் எல்லாத்தையும் பேசுங்க. பேசிட்டு எல்லாரையும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து 2 விஷயம் செய்ய போகிறோம். ஒன்று என்னென்னா, எல்லா வீட்லேயும் உறிஞ்சு கொண்டு போடணும். யாருக்கெல்லாம் இடம் இருக்கோ, இடம் இல்லாதால்கிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க. இடம் இல்லாத அப்புறம் நம்ம கணக்கெடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். எல்லாரையும் போட வைக்கணும். எல்லாரையும் செய்யணும், போட வைக்கணும். நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் என் வீட்டுக்கு வர சொல்லுங்கள். என் வீட்டில் டெய்லி 10-20 பேராவது சாப்பிடுவாங்க. அவ்வளோ வேஸ்ட்டு தண்ணி வராது. யாராவது சுற்றி பார்த்து ஒரு துள்ளி சாக்கடை தண்ணி எங்கேயா காட்டி தட்டு. நான் மழை தண்ணியும் வெளியே விடலை, இந்த தண்ணியும் வெளியே விடலை. ஒன்றும் இல்லை, 2-3 சின்ன சின்ன குண்டு அங்கங்கே போட்டு செலவு போட்டு மூடி விட்டுருக்க, அவ்வளோதான். நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த வயலுக்குள்ளே வீடு வச்ச இடங்கள் தவிர மற்ற இடங்களில் சின்ன சின்ன உறிஞ்சி கொண்டு போட்டு எல்லா தண்ணியும் அங்கேயே ஆக்க முடியும். அதில் யாருமே எந்த சமரசம் பண்ணாமல்
எந்தெந்த வீடுகளில் சாக்கடை வெளியே விடுவாங்களோ அதை நீங்கள் தடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு குளம், ஒரு கிணறு, ஒரு நீதாராதம் தப்பாது, எல்லாமே கெட்டு போயிடும், மாசுபட்டு போயிடும், சென்னை மாதிரி ஆயிரும். தண்ணி இருக்கும் ஆனால் ஒன்றும் பயன்படுத்த முடியாது. பாவம் பார்த்தீங்கன்னா ஒரு குருவிகளுக்கு கூட, ஒரு சின்ன சின்ன பறவைகளுக்கு கூட ஒரு தண்ணி குடிக்க முடியாது. இன்றைக்கி அடையாறில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகான வெளிநாட்டு பறவைகள், அவ்வளவு அழகான வெளிநாட்டு பறவை. அதை யாராவது சுட்டு வேட்டையாடுனா 1 கிராமுக்கு 800 ரூபா ஃபைன். 1 கிராமுக்கு. ஒரு பறவைக்கு பல லட்சம் வரும். அந்த பறவைகள் அந்த சாக்கடையில் வந்து உண்மையில் அந்த சிறவெல்லாம் சாக்கடாகி பார்த்தா பரிதாபமாக இருக்குது. இந்த கொடுமை செய்வதற்கு யாரும் நமக்கு உரிமை தரலை. நம்ம செய்துட்ருக்கோம். யாரும் இதை பற்றி சிந்திக்கிறதில்லை. நான் சென்னையில் வந்து அடிக்கடி ஆஃபீஸர்ஸ் கூட்டத்தில் கேட்பேன், நீங்கள் வந்து சேஃபாக தண்ணியை கெடுத்துக்கிட்டு பாட்டில் தண்ணியை கொண்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க, அந்த தெருவில் இருக்கிற நாய் எங்கே போய் தண்ணி குடிக்கும்? பறந்துட்டு இருக்கக்கூடிய குருவி எங்கே போய் தண்ணி குடிக்கும்? பறந்துட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பறவைகள் எங்கே போய் குடிக்கும்? மரத்தில் ஓட்டிட்டு அணில் போன்ற சின்ன சின்ன மிருகங்கள் எது சாப்பிடும்? யாராவது யோசித்தீங்களா? ஒன்றுமே இல்லை. அந்த நிலைமை வந்து வந்துவிடக்கூடாது. எனவே நம்ம வந்து நம்ம நீராதாரங்களை பாதுகாக்கணும். நீங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த இயக்கம், அந்த குப்பையில்லா குமரி மக்கள் இயக்கமாய் மாறுவோம். யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லுங்கள். இதில் வந்து எல்லாரையும் இணைக்கணும். நீங்கள் எல்லார்ட்டையும் வீடு விடா இந்த தீமையை சொல்லி, நீங்கள் வந்து ஒரு வீட்டிலேருந்து விடக்கூடிய தண்ணி அப்படியே போய் கூடத்தில் நிற்கும், அதில் கொசு உருவாகும். அதுக்கப்புறம் டெங்கு மஸ்தூரா. என்னது இந்த அரசாங்கத்து விதிகர்மத்தை பற்றியெல்லாம், ஒருக்கு அவன் தூசி போடுவானா அதை தூக்க ஆள் போனான், அடுத்தவன் தண்ணியை விடுவானா அவனுக்கு கொசு வரா பார்க்குறான். இது என்ன வேலை? இது எனக்கு புரியலை. நமக்கு இதில் எனக்கு இதில் உடன்பாடே கிடையாது. எனக்கு இதில் உடன்பாடே கிடையாது. நீ விடக்கூடாது, அவ்வளோதான். இதை பாருங்கள், இடமே இல்லாத அளவுக்கு நம்ம என்னென்னு பிளான் பண்ணோம். அப்போ இது ஒன்று. 2வது விஷயம், குப்பையை வந்து பார்த்திங்கன்னா மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு 2 இருக்குது. ஒன்று பிளாஸ்டிக்கு, ஒன்று சாதா. இந்த சாதா குப்பையை அங்கே இதே மாதிரி இன்னொரு குழியை தோண்டி போட சொல்லுங்க. அது 1000. எல்லா வீட்லேயும் கொண்டையில் வைக்கி 2 ரோஜா பூ, அது பிள்ளைகள் ஆசைப்பட்டு நட்டு வச்சுருங்க. அதுக்குள்ளே உரம் அதில் கிடச்சிப்போம். இல்லைன்னா நீ கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளைகள் பூவே வைக்காது. பிள்ளைகள் பூவே அதை கொஞ்சம் போல மனம் வீட்டில் போகிற அடிக்கிறது இல்லைன்னு போயிடும். அதில் அதெல்லாம் அந்த பழக்கங்கள் தொடரணும், நல்ல பழக்கம் தொடரணும். அதில் 2 செடி நடக்கு, இல்லைன்னா முருங்கை மரம் வச்சு ஒரு கஞ்சி போடாது, எதுக்காவது ஒரு பிரயோஜனப்படும். அந்த ஒரு குழி தோண்டி உரத்தை போட வைக்க. ஒருவேளை அந்த குழி தோண்டக்கு இடம் இல்லைன்னா அந்த பைப் கம்போஸ்ட்னு நம்ம அது போட்டிருக்கோம் சார். இங்கே அது மாடல் நான் எல்லா பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் பிளாக் ஆஃபீஸ்லேயும் ஒரு பைப் கம்போஸ்ட் மாடல் போடக்கு நாங்கள் சொல்லும், போட வைப்போம். நீங்கள் வந்து அதை பார்த்துடுங்க. 2 பைப்பு தான், இவ்வளோ உயரத்துக்கு 2 பைப் வச்சாப்போ தான். அது 2 பைப்புக்கு ஒரு மூடி மட்டும் வேணும். அதை மட்டும் அவங்க வாங்கிட்டா ஒரு குடும்பத்தில் உள்ள வேஸ்ட்டை அதிலே பார்த்துக்கலாம். பிளாஸ்டிக்கை மட்டும் தனியாக எடுத்து கௌரவமாக வைக்க சொல்லுங்கள், சுத்தமாக. அதை நீங்கள் வாங்கி என்ன செய்யுங்க, பஞ்சாயத்தில் ஒப்படைச்சி சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அங்கங்கே அனுப்ப. ஆனால் யாரும் போட்டு எரிச்சிடாதீங்க. நீங்கள் பட்டாசை கொளுத்திட்டு கூட கிட்ட நிற்கலாம், ஆனால் பிளாஸ்டிக்கை கொளுத்திட்டு பக்கத்தில் நிற்காங்க. பட்டாசும் பயங்கர கேடு ஹெல்த்துக்கு. இது அதை விட கேடு. உள்ளே போய் படிஞ்சுன்னா அதை பிறகு எடுக்கவே முடியாது. அது அப்படியே இருந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பல்வேறு நோய்களை உடம்பில் எப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்போ வந்து நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை அது செய்யும். அதில் யாரும் வந்து தற்காலிக வேலைக்கு போயிடாதீங்க. ஏன்னா இதுதான் நம்ம இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள், இங்கே இருக்கக்கூடிய சேர்மன், மக்கள் பிரதி எல்லாத்தையும் நான் சொல்லேன், எல்லாரும் இதை ஒரு கடமை மாதிரி எடுத்து நீங்கள் செய்ய. இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து நம்ம இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மாற்றங்களை உருவாக்கணும். மாற்றங்களை உருவாக்குவனும் மாற்றங்களுக்கு உட்படுத்துவோம் தான் மனிதன். மற்ற மனிதன் இல்லை, மிருகத்துக்கு சமமானவன். ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், பிள்ளை குட்டிகளை பார்த்தோம், கஷ்டப்பட்டோம், கடைசி காலத்தில் நோய்வாய் வந்து இப்படி செத்து போயாச்சு. அதில் என்ன அர்த்தம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அது நாங்கள் வந்து அரசு அலுவலர்களுக்கு முறையான உத்தரவு கொடுத்து அந்த பணிகளை செய்துட்ருக்கோம். நீங்கள் எல்லாரும் முழுமையாக ஒத்துழைப்பு தந்து இந்த 2 திட்டத்தை நிறைவேற்றணும். நிறைவேற்றலாமா சொல்லுங்கள்? யாருக்கெல்லாம் தைரியம் இருக்குது?
நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்களா, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து திரும்பவும் நான் சொல்லேன், நம்ம மாவட்டத்தில் முழு எழுத்தறிவு இயக்கம் சொல்லுங்க, முழு எழுத்தறிவு இயக்கம் வெற்றி, சுயஉதவி குழுக்கள் இயக்கம் வெற்றி, முழு சுகாதார இயக்கம் வெற்றி. இப்போ குப்பையில்லா குமரி என்ன செய்யணும்? வெற்றி பெறணும். வெற்றி பெற வைக்கலாம்ல? சரிதானே? நன்றி, வணக்கம். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உங்களிடையே ஒரு வேண்டுகோள் வைத்துள்ளார்கள். மதிப்புக்குரிய தூய்மை காவலாளராகிய நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தைரியமாக, ஒன்றும் பயப்பட தேவையில்லை, தைரியமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள். தைரியமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மாங்கோடு பஞ்சாயத்து மாங்கோடு கிராமத்தில் இருந்து சின்ன பிள்ளைகளுக்குள்ள பேம்பஸ் அங்கங்கே கொண்டு ரோட்டு பக்கத்தில் மூட்டை மூட்டை கணக்கில் போட்டிருக்கு, துணிகளை கொண்டு மூட்டை மூட்டை கணக்கில் போட்டிருக்கு. அதுக்கு ஒரு முடிவு இங்கே செய்யணும். அதுக்கு ஒரு கேமரா அங்கங்கே பொருத்தி வச்சுருந்தா ஏற்றவும் நல்லதாக இருந்தது. மேல்புறம் பிளாக் ஆஃபீஸு, மேல்புறம் பிளாக் ஆஃப் ஒன்றியம். இப்போ என்னென்னா, இதுதான் நம்ம இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடுகளில் போச்சமையும் இதை சொல்லுங்கள், அவங்கள புரிய வைங்க. இவ்வளோ பெரிய அழுக்க நீங்கள் கொண்டு போட்டுட்டு போகிறீங்களா, இது நாங்கள் எப்படி உங்கள் பிள்ளைக்கு வேஸ்ட்டு நீங்கவே கிளியர் பண்ணாமல் இப்படி கொண்டு ரோட் போட்டு நியாயம்னு நீங்கள் கேட்குறேன். அதை நீங்கள் இது ஒரு பிரச்சாரமாக கொண்டு போனோம், புரிஞ்சுலமா? இது ஒரு பிரச்சாரமாக கொண்டு போச்சமையும் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிய வரும். எத்தனை நாங்கள் வீடாந்தோறும் எத்தனை தான் தடவை அவங்களோட சொல்லி இருந்தாலும் அவங்க மூட்டை மூட்டை கணக்கில் கொண்டு போடும். அது மாதிரி சார் எங்களுக்கு சம்பளம் கூட்டி தர வேண்டும். நாங்கள் எல்லா வீட்டிலும் போய் வேஸ்ட் எடுத்துட்டு அது பேசலாமா? அது நம்ம நாங்கள் கண்டிப்பாக மேலே பேசுவோம், பார்த்துடுவோம். நாங்கள் முன்சிற பிளாக்கு எங்களுக்கு வேலையை நிரந்தரமாக்கி மாதம் 10,000 சம்பளமும் உயர்வு பண்ணணும். ரூபா கூட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்க நல்லா கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு ரூபாய் கூட்டி கொடுங்களேன். நாங்கள் தோவாளை பிளாக்கு தரிசனங்கோப்பு ஊராட்சியிலேருந்து வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் இங்கே வந்த பிறகு இந்த திட்டங்கள்லாம் கேட்ட உடனே எங்களுக்கும் இது போலலாம் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் இந்த வேலையில் இன்னும் நல்லா ஊக்கமாக எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணி இந்த வேலையை நாங்கள் முழுமையாக செய்வோன்னு ஒரு உந்துதல் வந்திருக்கு எங்களுக்கு. நாங்கள் இதை செய்து வெற்றி அடைய செய்வோம். இதையும் குப்பையில்லா குமரி வெற்றியடைய நாங்கள் எங்களால் இயன்ற வரை உழைப்போம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்தபடி எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். வடக்கு தாமரகுளத்து பஞ்சாயத்து வண்டி சேரி நல்லாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். சார், பள்ளி குழந்தைகளுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும், சுய உதவி குழுக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும், அங்கன்வாடி டீச்சர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும். குப்பையில்லா குமரியாக நாங்கள் மக்கள் இயக்கமாக மாற்றுவோம். தக்கலை பிளாக்கு ஆத்திவளா பஞ்சாயத்து நாங்கள் இந்த தூய்மை காவலராட்டு வேலை பார்க்குறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொதுவாக போடக்கூடிய குப்பை இட வசதி போடக்கூடிய இடம் கிடையாது. எங்களுக்கு அதுக்குள்ள இடத்தை அமைத்து தரணும். இனி எங்களுக்கு சம்பளம் கூட்டி தரணும். நாங்கள் பிளாஸ்டிக் வித்து அடைக்கக்கூடிய பைசாயில் உள்ள இன்சென்டிவ் எங்களுக்கு தரவில்லை. இத்தனை வருஷம் ஆகிட்டும் தரையில. இணையமுத்தந்தரை பஞ்சாயத்துலேருந்து வரோம். எங்களுக்கு வந்து குப்பை கொட்டு பிளாஸ்டிக் எல்லாம் பிரிக்கக்கூடிய இடம் வந்து சரியான முறையான இடம் எங்களுக்கு தரல இதுவரை. அதனால எங்களுக்கு நல்ல கஷ்டமா இருக்கு. ஒரு ஏரியாக்களில் வந்து குப்பையை கடற்கரையும் கொட்ட முடியாது, வடக்கையும் கொட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில மக்கள் வந்து நல்லா அவதிப்படுதாங்க. அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு குழாய் முறைப்படி சொன்னீங்களே, அதை வந்து அங்கே உறுதிப்படுத்தினா நல்லா இருக்கும். பிறகு நிறைய குப்பைகளை வந்து எங்களுக்கு இடம் போதாமல் இருக்கனால கல்லறை தோட்டம் பக்கங்கள்லையும் வீடுகள் பக்கங்கள்லையும் வேற பஞ்சாயத்து பக்கங்கள்லையும் நாங்கள் சேமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. அதனால அதை நீங்கள் மாற்றி தருமாறு உங்கள்கிட்ட கேட்டுக்கணும். முறையான இடம் தரணும் எங்களுக்கு. ஆமாம், அதாவது எல்லாரும் ஒரு செய்தியை கேட்டுடுங்க. நீங்கள் வந்து இந்த குப்பை வந்து எப்படி சேருது, வெளியே நம்ம தட்டணுமா? இதுக்கு நான் உங்கள்கிட்ட அன்போடு சொல்லி நீங்கள் வேணால் என் வீட்டுக்கு வந்து பாருங்கள். நாங்கள் வந்து குப்பை வெளியே கொண்டு போகிறதே இல்லை, வெறும் பிளாஸ்டிக் மட்டும்தான்.
கொடுக்கலாமா? இல்லை குறைந்தபட்சம் உங்களுக்காக நாங்கள் தரோம். அதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து மக்கும் குப்பையை தனியாக பிரிக்க வேண்டியதான். அந்த வீட்டில் பிரிச்சுட்டாங்கன்னா குப்பையே இருக்காது. அது வந்து அவங்க தயவு செய்து பிடிக்கணும். என்னம்மா? அப்படிலாம் பேச முடியாதம்மா. நீங்கம்மா, அதாவது நான் அதான் முதல்ல சொன்னேன், குப்பை வரக்குன்னு ஒருத்தனும் குப்பை போடுக்கு ஒருத்தனும் இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருந்து அதெல்லாம் முடியாது. நம்ம எல்லாரும் பொறுப்பு தான். அதனால அப்படி உங்களை யாரும் தரக்குறவா நடத்த முடியாது. நடத்துனா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதுதான் வந்து பைப்பு. இந்த பைப்பை வந்து ஒரு அரை அடி தோண்டிட்டு தரையில் வைக்கணும். வேண்டாம் கொஞ்சம் என்ன செய்யலாம்னா அது நம்ம தென்னை சவரி வந்து வைக்கலாம். வச்சுட்டு இதில் வந்து வேஸ்ட்டாக வந்து போட்டுட்டு இதை எப்படி மூடிடணும், லேசாக மூடி வச்சிடணும். அப்போ இந்த காற்று வெளியே வராது, எந்த ஸ்மெல்லும் வெளியே வராது. இந்த காற்று வெளியே வராதனால இதில் வந்து பயங்கரமாக ஒரு கேஸ் உற்பத்தி ஆகும். ஆகி அப்படியே அந்த உணவுப் பொருட்கள் இலை அது எதுவாக இருந்தாலும் அப்படியே அதை இது பண்ணிடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பி வர்றதுக்கு 1 மாதம் 1.5 மாதம் 1 மாதம் ஒன்று எழுதலாம். அதான் நாங்கள் 2 பைப்பு சொல்லுவோம். இன்னொரு பைப்பு நீங்கள் வச்சுருங்க. இது நிரம்பினோன்னா அந்த பைப்பில் போட தொடங்கணும். அந்த பைப்பு நிரம்பினோன்னா நீங்கள் இதை எடுத்து வெளியே தட்டுனீங்கன்னா இது வெறும் உரமாக மாறி இருக்கும். வேறு அதில் ஒன்றுமே இருக்காது. இந்த உரத்தை செடிக்கு ஏதாவது போடலாம். அடுத்து அது நிரம்பினோன்னா இதில் தட்ட தொடங்கணும். இது நிரம்பிச்சுமே அதில் உள்ளது உரம் ஆகிடும். புரிஞ்சுதா? இதுதான் இந்த பைப் கம்போஸ்ட் மெத்தடு. இதை வந்து நம்ம எல்லா இடமும் அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த வீடு இத்தனை லட்சம் செலவு பண்ணி வீடு வைக்கவே 2 பைப் வைக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? வச்சு தான் ஆகணும். அப்போ இது போக தரக்கூடிய பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக வரும். அது சிரமமாக இருக்குது. அதாவது அவங்கள்ட்ட ஒரு டப்பா ஏதாவது வச்சு அதை போட்டு தந்துருங்கன்னு நம்ம எடுத்துட்டோம்னா எந்த தொந்தரவும் வராது. புரிஞ்சுடமா? ஆமாம். இது மொத்தமே வந்து ஒரு 3000-3500 ரூபா வரும். ஒன்று. அவன் இவ்வளோ பெருசு கூட வேண்டாம். சின்ன வீட்டுக்கெல்லாம் இவ்வளோ பெருசு வேண்டாம். ஏன்னா அப்படியே கீழே இறங்கிடும். இவ்வளோதாம்மா. 2வது கடற்கரையில் கொண்டு போய் யாரும் பிளாஸ்டிக் தட்டாதீங்க. கடற்கரை மீன் வளம் அப்படியே போயிடும். அதை மாதிரி நீங்கள் ஊரில் அதை சொல்லுங்கள். நாங்கள் அவங்கள ஃபாதர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடும். அது கடலுக்கு செய்யக்கூடிய அநீதி. சரி, பிரயோஜனம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியானது நாம் ஒவ்வொருவருக்கும், அதாவது ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் என்ற முறையில் தலைவர்களுக்கும், ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவர் என்ற முறையில் எனக்கும், இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியானது மிக அருமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்த வேண்டிய திட்டம் மக்கள் பிரதிநிதியாகிய நாம் அனைவருக்கும் இருக்கின்றது. நாம் பார்த்தோம் என்றால் ஊராட்சியினுடைய தலைவர்களுக்கு இதில் அதிக பங்கு இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. நம்முடைய ஒவ்வொருவரும் தக்கலை ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தமட்டில் 7 ஊராட்சிகள் இருக்கிறது. இந்த 7 ஊராட்சி தலைவர்களும் நல்ல ஆக்டிவான தலைவர்கள், செயல்பாடு உள்ள தலைவர்கள், என்னென்ன காரியங்களை எந்தெந்த முறையிலே செயல்படுத்தலாம் என்ற ஆர்வமும் எண்ணமும் அதிகமாக உள்ள தலைவர்கள் தக்கலை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக இந்த இந்த நிகழ்ச்சியை சக்சஸ் ஆக முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதேபோல் இந்த தூய்மை காவலர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய செயல்களை எல்லாம் நாம் கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். கொரோனா காலகட்டத்திலே உண்மையாகவே ஒவ்வொரு வீடுகளிலும் கொரோனா வந்திருக்கின்ற வீடுகளில் எல்லாம் சென்று அந்த வீடை தூய்மைப்படுத்தி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பக்கத்தில் வீட்டில் உள்ளவர்கள் கூட அந்த வீட்டு பக்கம் போக மாட்டார்கள். ஆனால் தூய்மை காவலர் பணி செய்கின்ற ஒவ்வொருவரும் அந்த வீட்டு பக்கத்திலே போய் அவர்கள் அவருடைய பணியினை ரொம்ப அருமையாக செய்தார்கள்.
அந்த பணி செய்ததற்கு நம்ம அவர்களை மனதார பாராட்டுகின்றோம். இன்றைய சூழ்நிலை எடுத்தாலும் இப்போது ஒவ்வொரு வீட்டு பக்கமும் குப்பைத்தொட்டி வைத்திருக்கின்றார்கள். அந்த குப்பைத்தொட்டியிலே போடக்கூடிய பொருளானது எவ்வளவு அசிங்கத்தன்மையாக உள்ள பொருள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த பொருளை எடுத்து தன்னுடைய கையால் எடுத்து அதை பிரித்து மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று அதை பிரித்து செயல்படுத்துகின்றார்கள். அவர்களை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். அவருடைய உங்களை நான் இந்த நிகழ்ச்சி வழியாக மனதார பாராட்டுகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே உண்மையாக பார்த்தால் உங்கள் கையில் தான் இந்த நாடு இருக்கிறது. நீங்கள் தான் இந்த தூய்மையை உருவாக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக உங்களால் இந்த நோய் இல்லாத உலகத்தையும் குப்பை இல்லாத குமரியையும் உருவாக்க முடியும். நீங்கள் எல்லோரும் இதற்காக முழு மூச்சுடன் நீங்கள் பணியாற்றுங்கள். நீங்கள் உங்களுடைய ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கவனத்தில் எடுத்து உங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவோம். குப்பையில்லா குமரியை உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மக்களோடு மக்களாக இங்கு அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நம்முடைய மாவட்டத்தை சீரும் சிறப்புமாக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களே, அவரோடு தோள் நின்றிருக்கின்ற திட்ட இயக்குனர் அவர்களே, உதவி இயக்குனர் ஊராட்சி அவர்களே மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அலுவலர்களே, அதிகாரிகளே, நண்பர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மேடையின் கீழ் முன்னாடி அமர்ந்து கொண்டிருக்கின்ற தூய்மை காவலர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் ஊராட்சி தலைவர்கள் வழியாக இந்த பைப் கம்போஸ்ட் திட்டம் என்பது பள்ளிகளில் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து வைப்பதற்காக சில முயற்சிகள் மேற்கொண்ட போதும் அது நடைபெறவில்லை. ஏனென்றால் நம்முடைய தூய்மை காவலர்கள் வீடுகளுக்கு செல்கின்ற போது அவர்களுக்கு நம்முடைய பொதுமக்கள் உரிய அங்கீகாரம் வழங்குவதில்லை. அவங்களை ஒரு 3ஆம் குடி மக்களாகவே அவர்கள் நினைக்கின்றார்கள். உண்மையிலேயே நம்ம தூய்மை காவலர்கள்லாம் போற்றுவதற்குரியவர்கள், வணக்கத்திற்குரியவர்கள். அவ்வளவு மனவேதனையிலும் இந்த பகுதிகளிலே சென்று அந்த வேஸ்ட்டுகளெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, இப்போ அண்ணன் கேட்குறாங்க, இப்போ எங்கள் ஊராட்சியில் ஏற்கனவே பைப் கம்போஸ்ட் நாங்கள் வச்சு அறிமுகப்படுத்திட்டோம். எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, நம்ம வீடுகளுக்கு பிளான் அப்ரூவல் கொடுக்கும்போது அந்த பிளான் அப்ரூவல் வரைபடத்தில் இந்த பைப் கம்போஸ்ட்டு இணைக்கணும். அப்போ நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் இன்னும் கூடுதலாக அதை செயல்படுத்த முடியும்னு ஒரு கருத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அதுக்கு மாவட்ட ஆட்சியர் எல்லாருக்கும் சர்க்குலர் வழங்கணும். அதே போல் இது தமிழகத்திலையும் எல்லா இடத்துலையும் இந்த ஊராட்சிகளில் இல்லை டவுன் பஞ்சாயத்தில் நகராட்சியில் இந்த பிளான் அப்ரூவல் கொடுக்கும்போது அதில் பைப் கம்போஸ்ட் அந்த வரைபடத்தில் இடம்பெறணும். அந்த பைப் கம்போஸ்ட் வச்சுருக்கங்களான்னு உள்ளதை ஆய்வு செய்கிறதுக்கு ஊராட்சி தலைவர்கள் செயலாளர்களாம் செல்கிறாங்க. இருந்தாலும் தூய்மை காவலர்கள் அதை பார்த்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு வச்சா அது இன்னும் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குப்பையில்லா குமரியை மக்கள் இயக்கம் மாற்றுவோம் என்று சூளுரைத்து வந்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தன் மனோகர் அவர்களுக்கு எங்கள் முத்தலூர்ச்சி வார்த்தையாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் பகுதியிலே கோதையார் எர்னியல் கால்வாய் சென்று கொண்டிருக்கின்றது. நான் பலகட்டமாக மனுக்கள் அளித்தும் அந்த ஆற்றிலே வருகின்ற பசுவினுடைய குடல்கள், மின்னும் கழிவுப் பொருட்கள் இந்த திருவங்காடு ஏதி பக்கத்தில் இருந்து தான் அங்கு சென்று கொண்டிருக்கின்றது. அது எவ்வளவு தூரம் முறையிட்டும் அது வரவில்லை. அது அந்த ஏரியாவிலே கம்ப்ளீட்டு மாசுபடுத்துகிறது, சுத்தப்படுத்துகிறது. இதனால் நோய் வருகின்றது. 3 இடங்களிலே அது ஒரு பாலம் தட்டி அதிலே நிற்கிறது. இங்கு ஏதாவது திருவிழா நடந்தாலோ ஃபங்க்ஷன் நடந்தாலோ நான் ஒரு தோட்ட கம்பை கொண்டு அந்த ஏரியா கம்பலும் தட்டி விடுவேன். என்னோட வீடியோவோட உரப்பு இருக்கிறது. அந்த குடல் அப்படியே இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்கு. அதற்கு நீங்கள் கண்டிப்பாக, நீங்கள் அமைச்சர் இருக்கின்றீர்கள், இந்த நிர்வாகத்தை நடத்துகின்ற
ஆட்சியாளர் இருக்கின்றார்கள், கண்டிப்பாக இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று அன்போடு பண்போடு உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் லேபர், மிஷன், இடம், பொருளாதாரம் வேண்டும். ஆனால் ஒரு திட்டம் நிறைவேறுவதற்கு இந்த திட்டம் முழுமையான 100% திட்டமாக மாற்றுவதற்கு இடவசதிகள் குறைவாக காணப்படுகிறது. இதை தாங்கள் ஆய்வு செய்து இதற்கான நடவடிக்கைகளை கண்டிப்பாக தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். இதில் மக்கும் குப்பை ஒரு சாரால் தான் வைக்க முடியும், இன்னும் ஒரு சாரா இருக்கின்றது. அதுகளை எப்படி நாம் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் தீர்வு காண வேண்டும். இதில் ஒரு சாரார் பொருட்கள் மட்டும்தான் இதில் நீங்கள் சொல்ல இடத்தில் நிற்கும், மற்ற இன்னும் சொல்ல முடியாத பொருட்கள் இருக்கின்றன. அதுகளை மாற்றுப்படுவதற்கு கண்டிப்பாக ஒரு இடவசதி வேண்டும். ஏனென்று சொல்கின்றேன் என்றால், நான் கரெக்ட் 9 வருடங்களாக சவுதி அரேபியாவிலே ரியாத்திலே இந்த நகராட்சியிலே ஒரு சூப்பரண்டாக பணியாற்றியவன் இந்த அமைப்பிலே. அதனால் அதன் விளைவுகளை எனக்கு நல்லாக தெரியும். என் கீழே 100-150 பேர்கள் பணி செய்தார்கள். எல்லாம் சூடானிகள், பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு அந்த ஐடி கார்டு, ஒரு தெருவு இருக்கிறது என்றால் அந்த தெருவிலே ஒரு 15 வீடு இருக்கின்ற என்றால் 20 பேர், காலை 6 மணியிலிருந்து 2 மணி வரை அவங்களுக்கு. அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு சூப்பர்வைசர், அதற்கு மேல் ஒரு சூப்பரண்ட், இப்படிப்பட்ட இதுகள் அந்த ஏரியாவையை சுத்தமான நகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடிப்படை இடவசதி. அந்த பொருட்கள் கம்ப்ளீட் ஒரு இடத்திற்கு செல்கின்றது. அங்கே டோங்கா அமைக்கப்பட்டிருக்கின்றது, அங்கே ஜேசிபிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த பொருட்கள் தட்டப்பட்ட உடனே ஜேசிபிகள் மண்ணோடு மண்ணாக்கின்றது. இது காலையில் இந்த டவுனுக்குள்ளே இருக்குது. ரியாத்தை பொறுத்தவரையில் 125 கிலோமீட்டர் அதை சுற்றி பரப்பளவோடு கூடுதல் இருக்கின்றது. அதில் உள்ள கம்ப்ளீட்டும் அதில் இருக்கின்றது. இதற்கான அணுகுமுறைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சென்னை நகரத்தில் வந்திருக்கின்றது. நம்முடைய தளபதி அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை முடித்தார்கள் ஒரு வருடத்திற்கு முன்பாக. அதன் பிறகு நிறைய மாநகராட்சியிலே புதிய புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அது இப்போது வில்லேஜ் பஞ்சாயத்திலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஊராட்சி தலைவர்களும் இங்கிருக்கின்ற தூய்மை காவலர்களும் உங்களுக்கு முழுமையாக இருப்போம், 100% நாங்கள் மாற்றி காட்டுவோம் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எங்களுடைய கருத்துக்களை ஆமரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் சார் அவர்களுக்கும் கலெக்டர் சார் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நாங்கள் 95 பஞ்சாயத்தில் கிராம ஊராட்சி மக்கள் தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இதை டவுன் பஞ்சாயமா ஆக்கியாச்சுன்னா நாங்க எங்க சார் போவோம்? எங்களுடைய நிலைமையே நாங்க எங்க இடத்துல அப்ப எழுதாத பக்கம் வாசிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. என்ன சார்? எழுதாத பக்கம் வாசிக்கப்படாதுன்னு ஒரு கதை உண்டு. அந்த பிரச்சனை முடிஞ்சு போன பிரச்சனை இல்ல. அமர்ந்தலுங்க யாரோ சட்டமன்றத்தில் இந்த ஊராட்சியெல்லாம் பேரூராட்சியாகன்னு என்னைக்கோ பேசுனதை வச்சு ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டுருக்கு, ஸ்டடி பண்ணாங்க. நம்ம தடுத்தாச்சு, முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசப்படாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊராட்சியை பேரூராட்சி ஆக்க திட்டம் அரசு தான் இப்போ இல்லை. சரி சார், அப்படி வரக்கூடாது. எங்களுடைய வேண்டுகோள். நாங்க வேலைன்னா நீங்க என்ன வேலை செய்ய சொன்னாலும் நாங்க தூய்மை பணியாளர், நாங்க முழு முயற்சியோட கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒத்துழைப்போம். ஆனா எங்க மக்களுக்கும் கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும். ஏன்னா அது நீங்க அதை பற்றி பேசாதீங்க, அது விட்டுருங்க, நான் பார்த்துக்கிட்டேன். ரெண்டாவது, இப்போ தூய்மை பணியாளருக்கு சில கோரிக்கைகள் சொன்னாங்க. இதை நாங்கள் ஏற்கனவே நான் ஸ்ட்ராங்காக மேலே பேசிகிட்டு இருக்கேன். அவங்களோட சம்பள உயர்வு பண்ணுற விஷயம் அதை நீங்கள் தனியாக தாங்கம்மா, நம்ம அதை பார்த்துக்கலாம். இருக்கட்டும் சார். நாங்கள் இப்போ என்னன்னா எங்களுக்கு நீங்கள் என்ன பணி செய்தாலும் நாங்கள் செய்வோம். ஆனால் எங்களுக்கு வேண்டுகோள் இந்த கிராம பஞ்சாயத்தை டவுன் பஞ்சாயத்து அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதை கேட்க தான் வந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு சீரும் சிறப்புமோடு இங்கு வரி தந்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தன் அருமை சகோதரர் பால்வளத்துறையினுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களே, மற்றும் இந்த குமரி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, திட்ட அலுவலர் அவர்களே, உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அவர்களே மற்றும் மக்கள் பிரதிநிதிகளே, மேலும் ஊராட்சியினுடைய ஊரக வளர்ச்சியினுடைய அலுவலர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய சார்பாக 2 கோரிக்கைகளை இந்த மன்றத்தில் வைப்பதற்கு ஆசைப்படுகின்றேன். ஒன்று, நம்முடைய குமரி மாவட்டத்தில் ஊராட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மின்கல இயக்க வண்டிகள், அதாவது
எல்லா ஊராட்சிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வண்டிகளுக்கு நம்பர் வழங்கப்படவில்லை. அதே போன்று இன்சூரன்ஸ் பதிவு செய்யப்படவில்லை. சாலையில் கொண்டு செல்லுகின்ற நேரத்தில் அதனை பதிவு செய்து தான் இறக்க வேண்டும் என்ற நியதி இருந்தும் இந்நாள் வரையிலும் அது செய்யப்படவில்லை என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். அடுத்ததாக நம்முடைய தூய்மை காவலர்கள் சாலைகளில் சென்று தான் அந்த கிராமங்கள் உள்ளாடி இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு சென்று தன்னுடைய கழிப்பொருட்களை சேகரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அவர்களுக்கும் சேர்த்து அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தினை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அதே போன்று நம்முடைய பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டுவதற்கு நம்முடைய இயன்ற அளவில் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். எங்களுடைய ஊராட்சியின் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அத்தனை பேரும் முனைப்போடு செயல்படுகின்றார்கள். ஆனாலும் சில பகுதிகளில் சில தொய்வுகள் இருக்கின்றது என்பதை கூறுவதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு நம்முடைய ஊரக வளர்ச்சியினுடைய அதிகாரிகள் எங்களுக்கு தோளோடு தோள் நின்று உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்பதற்கும் ஆசைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் தன்னுடைய இல்லங்களிலிருந்து வருகின்ற கழிவு நீர்களை அகற்றுவதற்கு ஊராட்சியிலிருந்து உறிஞ்சி குழிகள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் மீறி சில தனிநபர்கள் வேண்டுமென்றே செய்கின்ற செயல் திட்டங்கள் அந்த ஓடையிலேயே அந்த கழிவு நீரை கலக்க விடுகின்றார்கள். குறிப்பாக பாலூர் ஊராட்சியில் நம்முடைய மூசாரி பகுதியில் இப்பொழுது அருமையாக போடப்பட்டிருக்கக்கூடிய சாலை மற்றும் மழைநீர் ஓடை, அந்த ஓடையில் வேண்டுமென்றே சில நபர்கள் அந்த கழிவு நீரை கலக்க விடுகின்றார்கள். இதனை பலமுறை நேரடியாக போய் அறிவுறுத்தியும் எந்த விதமான பயனும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அருமை சகோதரர் மனோ தங்கராஜ் அவர்கள் இங்கு ஒன்றை குறிப்பிட்டார்கள். ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஓட்டிற்காக அவர்களிடம் சொல்லுவதில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே தெரிவித்தார்கள். உண்மையிலேயே நான் கூறுகின்றேன், எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற செயலாளர்கள், அதே போன்று சோனல் ஆஃபீஸர்ஸ், இவங்களுக்கு அந்த அதிகாரங்கள் இருக்கின்றது. அவர்கள் அந்த அடையாளம் கண்டு கொள்ளுகின்ற நபர்களுக்கு உரிய முறையில் தாக்கீதுகள் வழங்கி அவர்களுக்கு தண்ட கட்டணம் வசூல் செய்தால் இதனை முற்றிலுமாக நிறுத்த முடியும் என்று இந்த தருணத்தில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று அந்தந்த பகுதிகள் ஊராட்சி மன்ற பகுதிகளில் இன்சுலேட்டர் என்ற எலக்ட்ரிக்கினால் எரியூட்டக்கூடிய எரியூட்டு மையங்கள் ஆங்காங்கே வைக்கப்படுமேயானால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வைக்கப்படுகின்ற பேடானாலும் சரி, அல்லது நம்முடைய கையால் எடுக்க முடியாத சில பொருட்கள் எல்லாம் அதில் அங்கே வைக்கப்படுகின்றன. குப்பை தொட்டிகள் வைக்கப்படுமே என்று சொன்னால் அதில் நாய்களை அடித்து கொண்டு அதில் போடுவதும், தன்னுடைய மனித கழிவுகளை அதில் போடுவதும், சில சமூக விரோதிகள் அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வர விரும்புகின்றேன். ஆகையினால் ஆங்காங்கே ஊராட்சிக்கு குறைந்தபட்சம் ஒரு 4 இடங்களாவது பொது இடத்தினை கண்டறிந்து அந்த பகுதிகளிலே மின்சாரத்தின் மூலமாக எரியூட்டக்கூடிய எரியூட்டு மையங்கள் அமைப்பதற்கான ஒரு ஆணையினை பிறப்பித்து ஆங்காங்கே வைப்பீர்களே என்று சொன்னால் இதிலிருந்து விடுபட முடியும் என்பதை என்னுடைய கருத்தாக கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 2 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பைப் கம்போஸ்ட் கருவினை வழங்குவார்கள். தக்கலை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை நன்றியுரையாற்றுமாறு அன்போடு. அனைவருக்கும் வணக்கம். குப்பையில்லா குமரி மக்கள் ஏற்றுமை மாற்றுவோம் என்ற தலைப்பின் கீழ் தூய்மை காவலர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய
பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நமது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திட்ட இயக்குனர் அவர்களுக்கும், இதர மாவட்ட நிலை அலுவலர்களுக்கும், திருவட்டார், முஞ்சிறை, தக்கலை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்களுக்கும், இதர ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும், விழாவில் வந்து சிறப்பித்த தூய்மை காவலர்கள் உங்கள் அனைவருக்கும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலந்துரையாடல் நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்போம். பஞ்சாப சிந்து குஜராத மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்தை மாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலஜிதரங்கா தப சுப நாமே ஜாயே தப சுப ஆஷிஷ மாगे गागे तब जय गाता